ஸோ அதில் ஏதாவது டவுட் இருக்கா? வெபினார் கிளாஸ் தான். ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் போஸ்ட் பண்ணுங்க, நம்ம அதை பார்ப்போம். ஓகேங்களா? ப்ரோ டவுட் இருக்கு ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ஏஎக்சி யூஎஸ்டி கோல்டு பார்க்குறேன். ஒன் டே டைம் ஃப்ரேம் கடைசி. ம் இப்போ லேட்டஸ்டா ஒரு பிஎஸ் ஆயிருக்குல்ல. ம் இது ஒரு பிஎஸ் ஆயிருக்குல்ல. ஆமா. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கல. அது ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டா அது கன்ஃபியூஸா இருக்கு. இப்போ அதுக்கப்புறம் இதுல ரீசன்ட் புல் பேக் ட்ரேடிங் எங்க இருக்கு? இதுல ஏதோ ஏதாவது புல் பேக் இருக்கா? இருக்கு இல்லை ப்ரோ. இதுல இது எங்க இருக்கு ஃபுல் புல் பேக்? இந்த பிளாக் கலர் கேண்டில் மேல. இதுவா? இது இல்ல ப்ரோ, இந்த அது பக்கத்துல அது. ஆ அதான். இது எப்படி நமக்கு இன்டியூஸ்மெண்டா வரும்? ஃபர்ஸ்ட் இது என்னதான் இருக்கு அப்படி பாருங்க. நமக்கு இங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கா? இருக்கு. பிரேக் ஆஃப் அவ்வளவு ஒரே ஸ்ட்ரக்சர் ஃபுல் நடந்துட்ட பேக். பிறகு ஒரே புல் பேக் தான். இதுல ரீசன்ட் புல் பேக் இது. இது மட்டும் தானே, இந்த லோ தானே. அவ்வளவு இருக்குமா? ம் ஏன் ஆமா. அப்படின்னா மார்க்கெட்டு அடுத்து இதுல இருந்து அப்படியே பாருங்க, ஏதாவது புல் பேக் வச்சிருக்கானா? எதுவுமே வைக்கல. கடைசியா அந்த ரீசன்ட் கேண்டிலோட லோ எடுத்திருக்கான், இன்னும் ஹையே எடுக்கல. எடுத்தாதானே இது ஒரு ஆமா. புல் பேக்காக நம்ம கன்சிடர் பண்ணோம். அப்போ அது அடுத்தது கூட இன்வெஸ்ட்மெண்ட் வராதா? இது ஒரே ஃபுல் பேக் அது. ம் அதான் டவுட் ஆயிடுச்சு எனக்கு. இன்னும் இது நமக்கு புல் பேக்கே வைக்கல. ஓகேங்களா? ஒன்ஸ் இதை மேல உடைச்சோம் அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம், இது ஒரு அது புல் பேக்காவே இப்ப கன்சிடர் பண்ணோம். ஆமா. ஓகேவா? ஓகே. அப்புறம் ப்ரோ இதுக்கப்புறம் தான் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ இது ம் அது அப்புறம் சோச் எப்படி வரும் அப்போ? அப்போ எதுல சோச் எடுக்கலாம்? இன்வெஸ்ட்மெண்ட் இது சோச் கணக்கா சேஞ்ச் இன்டியூஸ்மெண்ட் ஆக. இதுக்கான ஹையர் லோன் பாத்தீங்கன்னா இதான் இல்லைங்களா? இதை ஆமா. உடைக்கிறப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உடைச்சு க்ளோஸ் வைக்கிறப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா எடுத்துக்கலாம். ஓகே ஒருவேளை ப்ரோ. இதை ஸ்வீப் பண்ணா மட்டும்தான் நம்ம என்னவா எடுக்க போறோம், இன்டியூஸ்மெண்ட்டா எடுக்க போறோம். ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே. ஓகே. ப்ராக்டிஸ் பண்ணீங்களா எல்லாரும்? பண்ணேன் ப்ரோ. ஓ அது டிஸ்கார்ட்ல போஸ்ட் பண்ணிருக்கோம் பாருங்க ஸ்டூடெண்ட் சாட்ல. ஸ்டூடெண்ட்ஸ் சாட்ல போஸ்ட் பண்ணிருக்கோம் இப்போ. இது பண்ணது ஹோம் கிளாஸ் ஒர்க்கா? எடுத்தது அவன் ஒர்க் பாருங்க. ஓகே ஓகே ஓகே, நான் பாக்குறேன். ஓகேங்களா? ஓகே நான் ஓகே ப்ரோ. பார்த்துட்டு அது ஏதாவது டவுட் இருக்கா அதுல? இல்லை ப்ரோ. எல்லாருமே போஸ்ட் பண்ணிருக்கீங்களா? ஆமா ப்ரோ. ப்ரோ அந்த நிஃப்டி ஒன்று பாருங்க ப்ரோ. நிஃப்டியா? ம் என்ன டைம் ஃப்ரேம் ப்ரோ? 4 ஹவர்ஸ் ப்ரோ. ம் இப்போ ஒரு வேலிட் இதுல ஆர்டர் பிளாக்ல தானே இருக்கு ப்ரோ. இது மேல போறது வாய்ப்பு இருக்குல்ல இந்த இடத்துல? இதுல ஆர்டர் பிளாக் இது இதானே? என்ன பண்ணிட்டா, அதை உடச்சிட்டானா? ஆமா ப்ரோ. தெரியுதுங்களா? ஆ. டிமாண்டே உடச்சிட்டான். ஸோ இதுக்கப்புறம் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா கீழே எந்த ஒரு ஆர்டர் பிளாக்கும் இல்லை. ஓகேவா? இல்ல அதுக்கு கீழே இருக்கிற இந்த இது வந்துட்டு 50% வரல இல்ல ப்ரோ. அப்போ அது வேலிடா இருக்குங்களா கீழே அந்த அந்த பிளாக் 50%. அந்த ஆர்டர் பிளாக்ல 50% வரைக்கும் வரலன்னா அது வேலிடா இருக்குன்னு சொல்லி அஜய் ப்ரோ சொல்லியிருந்தாரு. எதுல 50% கேக்குறீங்க? இதுக்கு அடுத்த கீழே இன்னொன்று இருக்குல்ல, நெக்ஸ்ட் பிலோ. ம் ம் இது கீழே ஆர்டர் பிளாக்கே இல்லையே. இல்லையா ப்ரோ? இது ம் இது கீழே எங்க இருக்கு ஆர்டர் பிளாக்? இதுல ஃபேர் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் டெஸ்ட் ஆயிருக்கு. ஆனா அது 50% வரைக்கும் வரல. அதனால அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. நமக்கு இல்ல இல்ல அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. ஓகேவா?
நமக்கு வேலிடா ஒரு ஆர்டர் பிளாக் நம்ம சூஸ் பண்றது எதுக்காக சூஸ் பண்றோம்? அவன் அங்க இருந்து பையிங் போட்டிருந்தான்றதுனால தான் நம்ம அதை சூஸே பண்றோம். அகைன் மார்க்கெட் அங்க போறப்போ ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? ஆமா ஏன் ப்ரோ. அதனால அதை நம்ம ப்ரோ சூஸ் பண்றோம் அப்படின்னா, அவன் ஏற்கனவே அங்க பை பண்ண இடம் இது. ஸோ அகைன் அங்க வந்தான் அப்படின்னா பை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்றதுனால தான் இதை மார்க் பண்றோம். ஓகே ப்ரோ. ப்ரோ இப்ப இது 1 ஹவர்ல பாருங்களேன். இது ம் 1 ஹவர்ல பாருங்களேன். இந்த பக்கம் லெஃப்ட் சைட்ல பாருங்களேன். அங்க ஒரு ஓபி இருக்கா மாதிரியே இருக்கா கீழே. அது ஓபியா எடுக்கலாமா அது? இங்க அதுக்கு என்ன கீழே பண்ணிட்டு பாருங்க. இருக்கான் இப்போ 1 ஹவர்ல இங்க என்ன நடந்திருக்கு? இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா? இது ஆமா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு அப்புறம் ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடக்கணும். எங்க நடந்திருக்கு? இது இன்டியூஸ்மெண்டா? இது இல்ல, இங்கே நடந்திருக்கு இல்லையா? ஆமா இன்டியூஸ்மெண்ட் நடந்திருக்கு. இன்டியூஸ்மெண்ட் நடந்துட்ட பிறகு நம்ம இதுல இருக்கிற ஓபிலாம் பார்ப்போம் இல்லையா? ஆமா ப்ரோ. இது டிசிஷனல் ஓபி. எக்ஸ்ட்ரீம் ஓபி எங்க இருக்கு இதுல? இது என்ன ஸ்ட்ரக்சர்? இது இங்க என்ன நடந்திருக்கு? என்னது இது? இன்டியூஸ்மெண்ட் பிரேக் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ரக்சர். இது என்ன ஸ்ட்ரக்சர்? இது மைனர் மைனஸ் பிரேக் ஆஃப். ஸ்ட்ரக்சர். மைனஸ் ஸ்ட்ரக்சர். இதை உடைக்கிறப்போ என்ன எடுப்போம்? சிஹெச் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கான்னு பாப்போமா? என்ன பண்ணிட்டு இருக்கான் இப்போ? ஸ்வீப் பண்ணிருக்கிறேன் அதுல. ஸ்வீப் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இன்னும் மார்க்கெட் என்ன பண்ணல? சிஹெச் பண்ணல. ஸோ வெயிட் பண்றோம். ஒருவேளை அவன் க்ளோஸ் வச்சான் அப்படின்னா சிஹெச் எடுத்துட்டு இங்க இருந்து என்ன பண்ணலாம்? கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஓகே ப்ரோ. நம்ம ஜோனே இது மட்டும் தான். இது கீழே என்ன பண்ணக்கூடாது? போய் பார்க்க கூடாது. பட் பார்க்க கூடாத மீன்ஸ் அது ஒர்க் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கம்மியா இருக்கு. ஓகேங்களா? அதனால சொல்றேன். அது ஒர்க்கே ஆகாது அப்படின்னு சொல்லல. பட் அதுக்கான சான்சஸ் வந்து ப்ராபபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி. பிரதர் டிக்சன்ல டிக்சனு ஒன் டே ஹேண்டிங் செல்லுக்கு மாறி இருந்துச்சா? என்ன டைம் ஃப்ரேம்? ஒன் டே சொல்லுங்க ப்ரோ. செல் பண்ணலாமா? செல் பண்ண போறீங்களா? ஸோ மார்க்கெட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத பார்க்கணும். ஸோ இங்கே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு இல்லையா? அடுத்து ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடக்கணும். இதுல இன்டியூஸ்மெண்ட் எங்க இருக்கு? மேல இன்னும் மார்க்கெட் என்ன பண்ணல? எடுக்கவே இல்லை. டிஓஎஸ் இல்ல. ஃபர்ஸ்ட் இதுல ஒரு புல் பேக்கே இன்னும் ஃபார்ம் ஆகல. தெரியுதுங்களா? இந்த ரீசன்ட் கேண்டிலோடைய லோ எடுத்தா இன்னும் அந்த ஹையை எடுக்கவே இல்லை. மார்க்கெட்டே இன்னும் ஒரு புல் பேக் உள்ளே தான் சுத்திட்டு இருக்கான். ஓகேவா? ஒன்ஸ் இது முடியட்டும். இது முடிச்சிட்ட பிறகு நீங்க அடுத்து வேணா ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒன் டேக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அதுக்கு மேல போய் புரியல. இதை உடைச்சா? அதான் மேல போய் இது உடைச்சா அப்படின்னா என்னது? இது ஃபர்ஸ்ட் பிஓஎஸ். இது எப்படி பிஓஎஸ்? இன்டியூஸ்மெண்ட் ஏதாவது எடுத்துட்டு மேல போய் உடைச்சாதானே நம்ம அது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராகவே போடுவோம். பிஓஎஸ்ன்னு சொல்லுவோம். இங்க ஏதாவது இன்டியூஸ்மெண்ட் நடந்திருக்கா? புரியுதுங்களா? ஒரே புல் பேக் இது. ஸோ நமக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு அவன் போயிருந்தான் அப்படின்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா எடுத்துக்கலாம். பேங்க் ப்ரோ ஒரே என்ன பண்ணிட்டு இருக்கு? ஒரே டவுட் ப்ரோ. அதுல ஒரே நிமிஷம்.
ம் ப்ரோ இந்த சைடுல இப்ப மேல போயிருக்கு இல்லைங்களா பியோஸ் வைக்கிறதுக்கு இன்னும் வைக்கல. இந்த இதுல ஏதோ ஒரு புல் பேக் எடுத்துட்டு போனா அது வேலிடான புல் பேக்குங்களா? இதுக்குள்ள அது மைனர் புல் பேக்குங்களா? இது வந்து இதை உடைச்சோம் அப்படின்னா மேஜர் புல் பேக் இல்லையா? ஆமாம் ப்ரோ. இல்ல நான் இந்த சைடு இந்த இது மட்டும் சொல்றேன். இந்த சைடு மட்டும். அதுதான் சொல்றேன். இப்போ இங்க இருந்து பிரைஸ் இதுக்கு மேல எடுத்துட்டு போனா அவன் என்ன பண்ணணும்? ஒரே ஸ்ட்ரோக்கா அங்க ஒரு பை போட்டோன்னா உடச்சிட முடியாது. ஏன் அப்படின்னா லென்த் ரொம்ப அதிகமா இருக்கு, அதுக்கேற்ற பிரைஸ் ரேஞ்சே அதிகமா இருக்குது. அப்ப என்ன பண்ணுவான்? பொறுமையா இதுக்குள்ளேதான் புல் பேக் சின்ன சின்னதா ஃபார்ம் பண்ணி எடுத்துட்டு போவான். அந்த புல் பேக் புரியுதுங்களா? ஏதாவது ஐடியம் எடுத்துச்சுன்னா அது வந்து வேலிடான ஐடியமா இருக்குங்களா? இல்ல இருக்காது. நமக்கு வந்து மேஜரானது தான் வேணும். ஓகேங்களா? இதெல்லாம் மைனர் புல் பேக்ஸ், இதை நீங்க எடுக்கக்கூடாது. ஓகே ஓகே ஓகே. இதை எடுத்து நம்ம ப்ளே பண்ணலாம், பட் அதுக்கான ப்ராபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகேவா? அடிக்கடி நமக்கு எஸ்எல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். சரிங்க ப்ரோ. என்ன மேம்? என்ட்ரியே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இப்போ நீங்க ஒன் டேல பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? நம்ம ஸ்ட்ரக்சர் நம்ம ரூல் படி வரணும் இல்லையா? அப்போ ஒன் டேல நம்ம அதுதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டைப் ஆஃப் ட்ரேடர்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ இதை இன்ட்ராடே போய் பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற ரியாக்ஷன் இருக்கும், அதுக்கேற்ற மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நடக்க போகுது. ஓகேங்களா? நம்ம ஒன் டேல பாக்குறதுனால இது இவ்வளவு பொறுமையா போயிட்டு இருக்கோம். இல்ல 50 மினிட் பண்றீங்கன்னா அதுக்கேற்ற ஸ்ட்ரக்சர் டெய்லியும் கிடைக்கும். இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு ஃபுல்லா? ஓகே. மார்க்கெட்ல இங்க இருந்து ஃபுல்லா அப் ட்ரெண்டுக்கு போயிட்டு இருக்கான். தெரியுதுங்களா? அப்ப இதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ளே பண்ணுவோம். அது நம்ம சூஸ் பண்ற டைம் ஃப்ரேம் பொறுத்து. இதுல மார்க்கெட்டே என்ன பண்ணிட்டு இருக்கான்? 50 மினிட்ல ரீசன்ட் புல் பேக் எடுத்திருக்கு. எங்க எடுத்திருக்கு? இல்ல ரீசன்ட் புல் பேக் இதான் இல்லையா? ரீசன்ட் புல் பேக் இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கு. மேல ஒரு ஹையர் ஐயே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஹையர் ஐ கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு நம்மளுடைய ரூல் படி நம்மளுடைய மேஜரான ஸ்பாட்ஸ் எது எதுன்னு மார்க் பண்ணுவோம் இல்லையா? அதை மார்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? இன்டியூஸ்மெண்ட் எங்க இருக்கு? அகைன் புரியல. வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுது, ஒன்னும் கேட்க மாட்டேங்குது. வேற ப்ரோ யூரோ யூஎஸ்டி 4 hours 4 hours ஒரு பியூஎஸ் ஆகி இன்டியூஸ்மெண்ட் இருக்கு 4 hours. ஒரு பியூஎஸ் ஆகிட்டு ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கு. பியூஎஸ் ஆயிருக்கு. விவசாயி இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கா? இன்டியூஸ்மெண்ட் இருக்கு. ஓகே, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இங்க நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இருக்கிற இன்டியூஸ்மெண்ட் இங்க நடந்திருக்கு இல்லையா? ஆமா. மேல இன்டியூஸ்மெண்ட் இது ப்ரோ அது கீழே எழுதிட்டியா இன்வெஸ்ட்மெண்ட்? நான் அதான் பார்க்க வேண்டியது. கீழே இது என்னது? இது புல் பேக் தானே இது? ஆமா, இது புல் பேக் தான். அதுக்கு கீழே கீழே ஒரு இது இருக்காது ப்ரோ, லென்த் இந்த பெரிய அது கீழே ஒரு பெரிய கேண்டில். இதுவா? அதுக்கு அது பிளாக் கலர் கேண்டில். அதுக்கப்புறம் டோஜி கேண்டில் அப்புறம் இல்ல டோஜி கேண்டில் அப்புறம் ஒரு அது ஒரு லோ வராத, அது வந்து இன்டியூஸ்மெண்ட் வராத. நமக்கு இன்டியூஸ்மெண்ட்னா எதை சொல்லி கொடுத்துருக்கேன்? கீழே இன்டியூஸ்மெண்ட்னா என்ன சொல்லி கொடுத்தேன்? லேட்டஸ்ட் புல் பேக். ரீசன்ட் புல் பேக் இதானே ரீசன்ட் புல் பேக் இதுல. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நம்ம ரூல் படி வந்திருக்கான்னு மட்டும் பாருங்க. அது பெருசா தான் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை சொல்லுங்களேன், இது ஒரு புல் பேக் இது. ஆனா நமக்கு என்ன புல் பேக் மாதிரி தெரியுதா இது? ஆனா இது புல் பேக் இது. இது எப்படி புல் பேக்? புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா இப்ப நம்ம பாக்குறப்ப இது எப்படி தெரியுது? ஓகே, இது ஒரு புல் பேக் மாதிரி தெரியுது. ஏன் அப்படின்னா பையிங் எல்லாம் போட்டுருக்கான். அப்ப இது ஒரு புல் பேக் நினைச்சிட்டு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? இதுக்கு மேல இருக்கிற லிக்விடிட்டி நினைச்சிட்டு இங்க இருந்து செல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ண மாட்டான். அவன் மேலதான் லிக்விடிட்டியா இருக்குது. அப்போ அங்க எல்லாருக்குமே எஸ்எல் அடிக்கும். ஓகேங்களா?
ஓகே மெயினா அதுக்கு தான் சொல்றேன், நம்ம ஒண்ணு பண்ணாலும் ப்ராப்பரா பண்ணணும். ஓகேவா? இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டோம். இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்ட பிறகு நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் எங்கெங்க இருந்து போயிட்டு இருக்கான் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? இல்ல ப்ரோ, இந்த பிஓஸ்க்கு இது இதோட ஸ்டாப் பண்ணிட்டா. பிஓஸ்க்கு முன்னாடி வந்து அது சோச்சார்ட் இன்னும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கல இல்லையா? பிரேக் நடக்கல. இப்போ கீழே வந்து அந்த இது ஆட்டோ பிளாக் டெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கான். ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய இடங்களை அப்படியே கொண்டு வரேன். இன்டியூஸ்மெண்ட் பக்கத்துல இருக்கிற ஆர்டர் பிளாக் எது அப்படின்னா இதான் இல்லையா? மார்க்கெட்டே ஃபர்ஸ்ட் டேப் பண்ணி லைட்டா ரியாக்ட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் மார்க்கெட்டே பை ஆகணும் அப்படின்னா எங்க இருந்து பை ஆகலாம்? நம்மளுடைய நெக்ஸ்ட் இருக்கிற இம்பார்ட்டன்ட் லெவல். மார்க்கெட் இதை உடைச்சான் சிஹெச் இல்லையா? ஸோ இங்க இருந்து தான் நான் பார்க்க போறேன். இதுல எனக்கு இது என்னது, இது என்ன ஆர்டர் பிளாக்? இது எக்ஸ்ட்ரீம் ஆர்டர். எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக். அதுக்கு முன்னாடி இருக்கிற புல் பேக், அது இந்த பிஓஸ் கிட்ட இருக்காதுவா? இதுக்கு முன்னாடி இருக்கிற புல் பேக் எங்க இருக்குன்னு பாருங்க. இதானே நமக்கு இப்போ இதுல வந்து நமக்கு இங்க பாக்குறப்போ என்ன தெரியுது அப்படின்னா, இது வந்து மார்க்கெட்டு ஃபர்ஸ்ட் லைவ்ல நம்ம பார்த்திருந்தோம் அப்படின்னா இது நமக்கு தெரிஞ்சிடும். பட் இங்க இருந்து நம்ம பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் அவன் மேல எடுத்துருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ இது நம்ம புல் பேக்கா எடுக்க மாட்டோம் இல்லையா நம்ம ரூல் படி? அதான் புல் பேக் நினைச்சுக்கிறேன். இல்ல அதுதான் சொல்றேன். எக்ஸாக்டா நம்மளால என்ன சொல்ற முடியாது. மார்க்கெட் வந்து நம்ம லைவ்ல பாக்குறப்போ அது தெரியணும் அவன் ஃபர்ஸ்ட் எதை எடுக்கிறான். ஓகேங்களா? பட் மோஸ்டா நீங்க இதை பாக்குறப்ப கண்டுபிடிச்சிடலாம். நீங்க இப்படியே கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுல இப்ப ரீசன்ட் புல் பேக், அதுக்கப்புறம் இந்த ஆர்டர் பிளாக்கு முன்னாடி இருக்கிற புல் பேக்னா இது மட்டும் தான் இல்லையா? இது நமக்கு என்ன வரும்? ஓகேவா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ப்ரோ, இந்த பிஓஎஸ் இருக்குல்ல, நீங்க இப்ப இது வேலிடா எடுத்துக்க முடியாதுன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த பிஓஎஸ்ல வந்து ஐடிஎம் எங்க எடுத்துருக்கு ப்ரோ? எந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்? இங்க கீழ லெஃப்ட்ல. இதுல ஐடிஎம் எங்க எடுத்துருக்கு ப்ரோ? இதுல ரீசன்ட் புல் பேக் இங்க இருக்கு. ஓ, அங்க எடுத்துருக்கு. ஓகே, சரி ப்ரோ. இப்ப இந்த இது கேண்டில் வச்சு நம்ம எதுவும் இது பண்ண முடியாதுங்களா? இப்ப பியரிஷ் கேண்டில்ங்கிறதுனால ரிஜெக்ட் பண்ணட்டுமா, இல்ல வந்து இது வந்து இப்ப புல்லிஷ் கேண்டில்ங்கிறதுனால நம்ம இது எங்க ஓபன் ஆகி எங்க க்ளோஸ் ஆயிருக்குங்கிறது தெரியாதுங்கிறதுனால ஒரு கன்ஃபியூஷன். இல்ல இப்போ கன்ஃபியூஷன் இல்ல, இது ஜெனரலாவே சொல்றேன். இது வந்து ஃபர்ஸ்ட் எங்க ஓபன் பண்ணிருக்கான் அப்படின்னா இங்க ஓபன் பண்ணி மேல க்ளோஸ் வச்சான் இங்க இல்லையா? அவன் அடுத்து ஓபன் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறான்? மேல போயிருக்கான். மேல போயிட்டு திரும்ப கீழே வந்துட்டு மேல போயிட்டு தான் கீழே வந்திருக்கான். அப்ப நம்ம ரூல் படி வரல. இது புல் பேக் ஆயிடுது இல்ல. எப்படி ப்ரோ கண்டுபிடிச்சீங்க இது? அதான் ப்ரோ, இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேக்குறேன். மேல போயிட்டு கீழே வந்திருக்கு அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? பிரைஸ் நார்மலாவே சொல்றேன். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிரைஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல புல் பேக் நடத்துறப்ப என்ன சொல்லி கொடுத்தேன்? ஒரு பிரைஸ் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க க்ளோஸ் வைக்க முடியாம அகைன் அங்க இருந்து கீழே கொண்டு வரப்போ என்ன ஆகும்? இந்த மாதிரி ஒரு விக் ஆர் ஷேடோ வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வாட்டர் பாட்டிலோட பிரைஸ் வந்து நான் ஒரு 10 நான் ஒரு அதிகபட்சம் நம்ம ஊர்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ஒரு 20 ரூபா இல்லையா? இதுவே நான் ஒரு மலை பிரதேசம் போறேன் அப்படின்னா அங்க எவ்வளவு விற்கிறாரு ஒரு நபர் அப்படின்னா 100 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஓகேவா? ஓகே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா அதோடைய பிரைஸ் 20 ரூபான்னு வச்சுப்போம். ஓகேவா? ஓகே. அதோடைய பிரைஸ் இங்க 100 ரூபான்னு சொல்றாரு. ஓகேவா? நம்மளால 100 ரூபாய் கொடுத்து வாங்க முடியாது. ஓகேங்களா? பட் நமக்கு தேவையும் இருக்கு. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? பேரம் பேசுவோமா? ஆமா ஆமா. அப்ப என்ன நடக்கும்? பேரம் பேசி என்ன, அப்ப பேரம் பேசி அவர்கிட்ட என்ன பண்றேன் அப்படின்னா பிரைஸ ஒரு 50 ரூபாய்க்கு கொண்டு வரேன். ஓகேங்களா? ஓகே. அப்போ அவர் எது வரைக்கும் பிரைஸ் கொண்டு போனாரு? பையர்ஸ் இது வரைக்கும் கொண்டு போனாரு இல்லையா? 100 ரூபாய் வரைக்கும் கொண்டு போனாரு. நான் என்ன பண்றேன்? அவர்கிட்ட பேரம் பேசி 50 ரூபாய்க்கு முடிக்கிறேன் ஃபைனலா இல்லையா? அப்போ நமக்கு என்ன தெரியுது? இவ்வளவு தூரம் போன பிரைஸா நம்ம இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கோம்னு. அப்ப இதே நீங்க இதுல மார்க்கெட்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு பையர்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறாங்க? அங்க ஓபன் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் மேல வரைக்கும் பையர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க? மேல வரைக்கும் கொண்டு போயிருக்காங்களா?
ஆமா ஆமா ப்ரோ இப்ப ஆனா புரியுது. ஓகே. அவங்களால என்ன பண்ண முடியல, க்ளோஸ் வைக்க முடியல, பிரைஸ் அதாலே முடிக்க முடியல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு அவர் என்ன பண்ணல, 100 ரூபாய்க்கு தான் நம்ம விற்பன்றதுல முடிவா இல்ல. ஓகேங்களா? ஓகே. அவர் என்ன பண்ணிட்டாரு, சரி 50 ரூபாய்க்கு வருது ஓகேன்றதுனாலதான் என்ன ஆயிடுச்சு, அகைன் அங்க இருந்து மொத்தமா கீழே வந்திருக்கு. பட் நான் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் எவ்வளவு தூரம் என்ன பண்ணிருக்காங்க, பையர்ஸ் கொண்டு போயிருக்காங்க இல்லையா? ஆமா ப்ரோ. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, செல்லர்ஸ் அவ்வளவு தூரம் நல்லா டாமினேட் பண்ணி கீழே வந்து க்ளோஸ் வச்சிருக்காங்க. அப்போ ஃபுல்லா என்ன வந்திருக்காங்க, செல்லர்ஸ் தான் கண்ட்ரோல் வந்திருக்காங்க இல்லையா? ஓகே. சோ நம்ம அப்ப ரூல் படி செல்லர்ஸோட வேல்யூக்கு வந்து செல்லர்ஸோட வேல்யூக்கு தான் அது வந்து செல் ஆயிருக்குங்களா இல்ல பையர்ஸ் வந்து இந்த இடத்துல யார் லூஸ் பண்ணிருக்கா ப்ரோ? அந்த கேண்டில்ல யார் லூஸ் பண்ணிருக்கான்னு கேக்குறேன் நான். இப்போ பையர்ஸ் இந்த கேண்டில்ல லூஸ் பண்ணிக்கிறத விட டாமினேட் யார் பண்ணிருக்காங்கன்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகேங்களா? அப்படி அது இப்போ கூட சொல்லலாம். இப்போ சிம்பிளாவே உங்களுக்கு இது புரியும் நம்புறேன். என்ன அப்படின்னா, இங்க ஃபுல்லாவே என்ன பண்ணிருந்தாங்க, பையர்ஸ் பை பை பண்ணிட்டே பண்ணிட்டே போனாங்க இல்லையா? பை வந்தாங்க. பண்ணி எல்லாத்துலயும் எங்க பண்ணிருக்காங்க, மேல வரைக்கும் க்ளோஸ் வச்சு போனால தான் நம்ம இதை பையிங் கேண்டிலாவே எடுக்கிறோம் இல்லையா? அப்ப ஆமா நமக்கு ஆமா. என்ன தெரியுது, பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு தெரியுது. இப்போ இங்க பாருங்க, க்ளோசிங் ஆச்சு, அதுக்கப்புறம் அவன் இங்க ஓபன் ஆயினான் இல்லையா? ம். இங்க ஓபன் ஆனவன் பையர்ஸ் தான் என்ன பண்ணிருக்காங்க, அகைன் இங்க இருந்து இவ்வளவு தூரம் பிரைஸ கொண்டு போயிருக்காங்க. அவங்களால இப்போ இது பண்ண முடியும். என்ன பண்ண முடியல, விலையே இதுல முடிக்க முடியல. புரியுதுங்களா? ஓகே. இப்போ இவ்வளவு தூரம் அவன் பையர்ஸ் கொண்டு போறான் அப்படின்னா, செல்லர்ஸ் என்ன பண்ணிருக்கான், டாமினேட் பண்ணிருக்கான். நான் இந்த கேண்டில இந்த பிரைஸ் என்ன பண்ண போறேன், கீழே தான் வந்து முடிக்க போறேன்னு என்ன பண்ணிருக்கான் பையர்ஸ், செல்லர்ஸ் இங்க இருந்து மொத்தமா கீழே இறக்கின்னு வந்திருக்கானா, இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்திருக்கான். தெரியுதுங்களா? ஓகே. ஓகே. இவ்வளவு தூரம் கொண்டு வந்தும் அவனால என்ன பண்ண முடியல, இந்த இடத்த செல்லர்ஸால க்ளோஸ் வைக்க முடியல, பிரைஸ முடிக்க முடியல விலைய. ஓகேங்களா? ஓகே. ஓகே. எது வரைக்கும் முடிச்சிருக்கான், இது வரைக்கும் தான் முடிச்சிருக்கான். தெரியுதுங்களா? ம். அப்போ இங்க என்ன நடந்திருக்கு, பையர்ஸை விட இங்க செல்லர்ஸ் டாமினேட் பண்ணிருக்காங்களா இவ்வளவு தூரம்? அந்த ஒரு கேண்டில்ல இது பண்ணிருக்காங்க. அதுதான் சொல்றேன், அந்த பிரைஸ் ரேஞ்ச் அது எங்க முடிக்கிறான்றது தான் நமக்கு முக்கியம். ஓகேங்களா? பிரைஸ் மேல முடிச்சோம் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம எடுப்போம். இன்கேஸ் இந்த பிளாக் கேண்டில் வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு விக்குக்கு கீழே வந்திருந்தான்னு சொன்னா இது வேலிட் புல் பேக்கா இருந்திருக்கும். இல்ல எப்படி அப்படின்னா, இல்ல அது வேலிடா நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், அவன் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட், நம்ம ரூல் படி புல் பேக்குக்கு என்ன பண்ணணும், லோவை Low ஃபர்ஸ்ட் எடுக்கணும், high எடுக்கணும். அதுக்கப்புறம் ஹை எடுக்கணும். அந்த மாதிரி பண்ணிருந்தான் அப்படின்னா நம்ம ரூல் படி அதை எடுத்துக்கலாம் இல்லையா? ஆமா. பட் அவன் என்ன பண்ணலங்க, ஃபர்ஸ்ட் மேலதான் போயிருப்பான். அப்போ நமக்கு ரீசன்ட் கேண்டில் சேஞ்ச் ஆயிடுச்சு. எது ரீசன்ட் கேண்டில், இதானே? புரியுதுங்களா? புரியுதுங்களா ப்ரோ? எஸ் ப்ரோ. அதுதான் நம்ம ரூல் படி அவன் வரணும். ஓகேங்களா? சோ அவன் பிரைஸ் வந்து ரேஞ்ச் ஆயிட்டு போயிட்டே தான் இருக்கும். பட் நம்ம ரூல் படி வந்தாதான் நம்ம என்ன பண்ணுவோம், அதை கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? அதுதான் மேஜராவும் நம்ம பார்க்கணும். ஓகே ப்ரோ, சாட்ல உங்களுக்கு ஒரு இது அனுப்பிச்சிருக்கேன். அதை ஒரே நிமிஷம் கிளிக் பண்ணுங்களேன். அது டிஸ்கார்ட்ல போட்ட இது, அது எனக்கு அதுலயும் அது சேம் டவுட் தான். இந்த மாதிரி போஸ்ட் பண்ணாதீங்க ப்ரோ. சிம்பிளா சாட் இப்ப அர்ஜென்ட்டுக்கு எடுக்க முடியல ப்ரோ, அதனாலதான் இப்ப இது போட்டேன். இனிமேல் ஓகே இது வருமான்னு தெரியல. ஓகே, அதுதான் சொன்னேன். பாருங்க வரல. நீங்க டிஸ்கார்டுக்குள்ள போனீங்கன்னா அந்த குரூப்ல இருக்கு ப்ரோ, அது அந்த மெசேஜ் கரெக்டா போயிடும். டிஸ்கார்ட்ல இருக்கா? இருங்க, நான் இல்ல அத டவுன்லோட் இல்ல பண்ணி சொல்லுங்க, எங்க இருக்கு? ஓபன் ஆயிடுச்சுங்களா ப்ரோ? ஸ்டூடெண்ட் சாட்ல மேல ஆனந்தன் இருக்கும் பாருங்க, மேல போங்க. ஒரு இடத்துல ஒரு பாக்ஸ் போட்டிருப்பேன். டேட் வந்து 20th ஜூலை. இன்னைக்கு என்ன டேட்? இன்னைக்கு 25. அதான் ப்ரோ, அதான் ப்ரோ. கீழே ப்ரோ இதுல வந்து மார்க் பண்ணி பாருங்களேன். இதுல அதே மாதிரியே ஒரு புல் பேக் சினாரியோ இருக்கும். புல் பேக் இதுல அதே மாதிரியே ஒரு புல் பேக் இருக்கும் ப்ரோ. அது இல்ல ப்ரோ, இது கீழே. சொல்லுங்க. இதுல அதே மாதிரியே ஒரு புல் பேக் இருக்கும் ப்ரோ. அது வேலிடா இல்லையான்னு மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், இதுல என்ன பண்ணிட்டு இருக்கா மார்க்கெட், இங்க ஒரு புல் பேக் நடந்திருக்கா? ஆமா ப்ரோ. சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இந்த ரீசன்ட் கேண்டில் எடுக்கணுமா? இதுல ரீசன்ட் கேண்டில் இதானே? ஆமா ப்ரோ, அது அந்த புல் பேக் வேலிடா ப்ரோ? அது அந்த இப்ப நீங்க வச்சிருக்கீங்களா அது? இப்போ இது என்ன பண்ணிருக்கு, கரெக்ட் தானே? இது இன்டியூஸ் கீழே என்ன பண்ணிருக்கான், லிக்விடிட்டி கால் பண்ணிட்டு அகைன் மேல உடைச்சிருக்கான்ல.
உடைச்சிருக்கான் ப்ரோ. ஆனா இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இல்ல. இது என்னது இது? புல் பேக். இதுவே புல் பேக். ஓகே ஓகே. இதுவே ஒரு புல் பேக். ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க உடைச்சிருக்கான்? அத இங்கே விக்கி விட்டு உடைச்சிருக்க மாதிரி இருக்கு இல்லையா? ஓகே. அப்போ இங்கே உடைச்சிருந்தான் அப்படின்னா இதுவே ஒரு புல் பேக் தான். அதுக்கப்புறம் இவன் இங்கேயும் ஒரு புல் பேக் வைக்கிறான்னு பார்க்கணும். ரீசன்ட் கேண்டில உடைச்சிட்டு அகைன் மேல போனான் அப்படின்னா இதுவும் ஒரு புல் பேக்கா எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே ப்ரோ. கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிங்க ப்ரோ. எனக்கு புரியும். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ரீசன்ட் கேண்டில் இந்த கேண்டில் இல்லையா? ஆமா ப்ரோ. இந்த கேண்டில் என்ன பண்ணிருக்கணும்? ஃபர்ஸ்ட் கீழே எடுத்துருக்கணும். எடுத்துட்டான். அடுத்து மேல போய் ஹை எடுக்கணும். இவன் எடுத்திருக்கானா அந்த கேண்டில்? இல்ல எடுக்கல. எடுக்கலையா? அப்போ இது கரெக்ட் தான். இது ஒரே ஒரு புல் பேக். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. அடுத்து அவன் என்ன பண்ணணும்? ரீசன்ட் கேண்டில உடைக்கணும். ரீசன்ட் கேண்டிலோட லோ எங்க இருக்கு தானே? ஆமா ப்ரோ. இது லோ எடுத்துட்டானா? எடுத்துட்டான். ஹையை எங்க எடுத்திருக்கான்? இங்க அந்த எடுத்திருக்கானா? 4வது கேண்டில். அப்போ இது என்னது? இது நமக்கு இது ஒரு புல் பேக் இல்லையா? இது புல் பேக். அடுத்து இதுல ரீசன்ட் கேண்டில் இந்த பிளாக் கலர் கேண்டில் இல்லையா? ஆமா ப்ரோ. இந்த ரீசன்ட் கேண்டிலோட லோவை இங்க எடுத்துட்டான். ஆமா ப்ரோ. லோவை எடுத்துட்டு இந்த ரீசன்ட் புல் பேக்கோட லோவை எடுத்திருக்கான். அப்ப இது என்னது? இது இது வந்து ஐடிஎம் இன்டியூஸ்மெண்ட். அப்போ மார்க்கெட்டே ப்ராப்பரா என்ன பண்ணிடுறான்? புல் பேக் கொடுத்து போயிட்டே இருந்தான். இங்க இதை ம். உடைக்கிற மாதிரி உடைச்சு இன்டியூஸ்மெண்ட்டை கலெக்ட் பண்ணா அகைன் மேல போய் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இதுதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகே ஓகே. இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு தான் என்ன பண்ணணும்? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஒரு ஹையரையே கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே ப்ரோ. இல்ல ஏன் கேக்குறேன்னா இதுவும் அதே மாதிரி ஒரே கேண்டில் தானே ப்ரோ ஹையும் லோவும் எடுத்திருக்கு. ஸோ இது எந்த மட்டும் நம்ம கேண்டில்? நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் கேண்டில் எது எடுத்ததுன்னு நம்ம மார்க் பண்ணோம் ப்ரோ. என்ன சார் இருக்காங்க அப்ப எந்த கேண்டில் கேக்குறீங்க? எந்த கேண்டில் மியூட்ல வந்து ஹை ஒரே கேண்டில்ல புல் பேக் எடுத்தது ஒரே கேண்டில்ல புல் பேக் எடுத்த கேண்டில் ப்ரோ. இந்த பியூஎஸ் ரெண்டாவது பியூஎஸ் வச்சது சொன்னீங்க இல்லையா? ஐடிஎம் ஓகே ப்ரோ. அடுத்து அதுல பியூஎஸ் வச்சது கேக்குறேன் ப்ரோ. ஐ மீன் அதான் ப்ரோ. புல் பேக் எடுத்தது. ஒரே நிமிஷம் மியூட்ல போடுங்க ப்ரோ. அபினேஷ் ப்ரோ. ஒரு நிமிஷம் சொல்லுங்க ப்ரோ. அதான் ப்ரோ இதுலயும் வந்து ஒரே கேண்டில்ல எடுத்திருக்கான்னு கேக்குறேன் நான். இந்த கிரீன் கலர் கேண்டில் ஹையும் லோவும் சேர்த்து எடுத்திருக்கு இல்லைங்களா? இது இல்லையா? இதுல ப்ராப்பரா தானே எடுத்திருக்கான். ப்ராப்பரா இந்த கேண்டிலோட லோவை இந்த பிளாக் கலர் கேண்டில் எடுத்தான். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிட்டான்? ஃபோர்த் கேண்டில் தான் போய் மேலேயே உடச்சுக்கிறான் இல்லையா? அது அந்த மாதிரி நடக்கும் ப்ரோ. ஓகேங்களா? சில நேரங்கள்ல அந்த மாதிரி நடக்கும். பட் அவன் எப்படி உடைக்கிறான்றது தான் மேட்ரு. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதுல ஏதாவது நடந்திருக்கா? இப்போ இதுல எதுவும் நடக்கல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கேண்டில் எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போ, ரீசன்ட் கேண்டிலா. ஓகேவா? இந்த கேண்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ அவன் என்ன பண்ணிருக்கான்? ஃபர்ஸ்ட் லோவை எடுத்துட்டு ஹை எடுத்துறான். ஒரே கேண்டில் தான் பண்ணிருக்கான். அப்போ இது ஒரு புல் பேக் தான். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நான் இதுல காமிச்சேன் இல்லையா? இதுல பாருங்களேன். இதுல என்ன பண்ணிருக்கான்? இது புல் பேக் தானே. இது ரீசன்ட் கேண்டில். இந்த கேண்டில் ஓபன் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கான்? லோ எடுத்துட்டு தானே மேல போயிருக்கான். ஓகே. ஒரே கேண்டில் தான் நடந்திருக்கு. ஓகே. புல்லிஷ் கேண்டில்னா வந்து கீழ இருந்து மேல போகும். அது வந்து மேல இருந்து கீழ வரும் அப்படிங்கிற ஒரு இதுல சொல்றீங்க. இப்ப பை நடக்குதுன்னா அது கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும்? பிரைஸ் ஒரு கீழ இருந்து தானே மேல போய் உடைஞ்சாதானே அது பையிங் கேண்டிலாவே சொல்லுவோம் நம்ம. கட்டாயம் ப்ரோ. ஓகே ஓகே. அப்போ நம்ம ரூல் படி பார்த்தோம்னா ப்ராப்பரா வருது இல்லையா? ஆமா ப்ரோ. ஏன்னா இந்த சினாரியோ நிறைய வருது. அதனால தான் ப்ரோ. அதுதான் நம்ம ரூல் படி அது வரணும். ஓகேங்களா? நம்ம ரூல் படி வந்துட்டோம் அப்படின்னா நீங்க அதை எடுத்துக்கோங்க. ஓகே ப்ரோ. இன்னைக்கு நிஃப்டி கொஞ்சம் பாருங்க ப்ரோ. இன்னைக்கு ஒரு பெருசா ஒரு இதை போட்டு விட்டாங்க. நிஃப்டியா? இன்னைக்கு கீழே வந்து நாம ஆக்சுவலா வேற ஒரு இடத்துல பியூஎஸ் மார்க் பண்ணி வச்சிருந்தோம். அவங்க கீழே வரைக்கும் ரொம்ப கீழே வரைக்கும் வந்துட்டாங்க. ஸோ இப்போ ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து இது பேரிஷுங்களா இல்ல இதுக்கு மேல போக வாய்ப்பு இருக்கு? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டான்ல இதுல. ஆமா ப்ரோ. அவ்வளவுதான். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்தான் அப்படின்னா நம்ம இங்க இருந்து செல்லுக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே ஓகே. அவன் மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி போறானோ அதுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும் ப்ரோ. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்க என்ன பார்த்திருந்தோம்? சிஹெச் கொடுத்துட்டா இங்க இருந்து அப் ட்ரெண்ட் தான் போவோம் நம்ம எதிர்பார்த்தோம் இல்லையா? ஆமா ப்ரோ. பட் மார்க்கெட் என்ன பண்ணல? மேல போல அகைன் கீழே உடச்சான். ஸோ அவன் எப்படி போறானோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். ஓகேவா? சரிங்க ப்ரோ. ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கொடுக்குறானோ அதுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம. சார் 1 ஹவர்ல ஸ்வீப் தான் பண்ணிருக்கான். 1 ஹவர்ல ஸ்வீப் தான் சார் பண்ணிருக்காங்க.
இது என்ன லிக்விடிட்டி ஸ்வீப் இது? இது வர கிளாஸஸ்ல பாப்பீங்க. ஓகேங்களா? என்ன ஸ்வீப்ன்ட்டு. இந்த ஓகே ஸ்வீப் நடந்துக்குது அப்படின்னா நம்மளால சொல்ற முடியாது. ஓகேங்களா? என்ன அப்படின்னா மார்க்கெட் எந்த ஒரு டைம் ஃப்ரேமையும் ஒரு சிங்கிள் டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணி இருக்க மாட்டான் மார்க்கெட்டை. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம 4 ஹவர்ல அன்னைக்கு என்ன பார்த்திருந்தோம்? இந்த ஓபியை டேப் பண்ணிட்டான், கொஞ்சம் ரியாக்ஷன் பண்ணா, அகைன் என்ன ஆயிடுச்சு? கீழே வந்து உடச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ இது டைம் ஃப்ரேம், எந்த ஒரு டைம் ஃப்ரேமையும் மார்க்கெட்டை செப்பரேட்டா ஃபாலோ பண்ணி ரன் ஆகாது. இதை மஸ்டா நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நம்ம ஓகே அதுதான் மெயினா சொல்றேன். நம்ம எந்த நீங்க டைம் ஃப்ரேம் சூஸ் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்? லோவர் டைம் ஃப்ரேம்ல கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ணிக்கே இருக்கும். ஓகேவா? ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போ 3 டைம் ஃப்ரேம்ல பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். என்ட்ரி எடுக்க ஒரு லோயர் டைம் ஃப்ரேமு, அப்புறம் வந்து 15 மினிட்ஸ் ஒரு 1 ஹவர் பார்க்குறோம்னா, ம். 3ல 2 வந்து புல்லிஷா இருக்கு, 1 பேரிஷா இருக்கு அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும் இல்லைங்களா? அப்போ இல்ல எதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம விஷயம் இல்ல ம், அந்த கன்ஃபியூஷன் எதனால வரும் அப்படின்னா டைம் ஃப்ரேமை சூஸ் பண்ணி மாத்திக்கிட்டே இருக்கிறதுனால. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா மெயினா ரெண்டே ரெண்டு தான். ஒன்னு ஹையர் டைம் ஃப்ரேம் 15 மினிட் பாக்குறீங்களா, ஸ்ட்ரக்சருக்கு மட்டும் என்ட்ரி அந்த கன்ஃபர்மேஷன் ஜோன்ஸ்லாம் அதில் தான் பார்க்க போறீங்க. லோவர் டைம் ஃப்ரேம் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? என்ட்ரிக்கா? என்ட்ரிக்காக. ஓகேங்களா? ஸோ அந்த கிளாஸஸ்லாம் வரக்கூடிய கிளாஸஸ்ல எல்லாத்தையும் நீங்க பார்ப்பீங்க. ஓகேங்களா? நம்ம மெயினா லோவர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்றது என்ட்ரி எடுக்கிறதுக்காக, நம்மளுடைய ரிஸ்க்கை கம்மி பண்றதுக்காக. ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கறதுனால அதுக்காக மட்டும்தான் அது யூஸ் பண்றோம். மத்தபடி நீங்க இதுலயே கூட பண்ணலாம். பட் இதெல்லாம் அக்ரெசிவா இருக்கும். ஓகேங்களா? ஒரே டைம் ஃப்ரேமை சூஸ் பண்ணி பண்றது சரிங்க. அதுக்காக தான். ஓகேவா? மல்டிபிள் இதுவும் நம்ம மாத்திக்கிட்டே இருக்க கூடாது. அதை மஸ்டா நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ அந்த 4 ஹவர் அந்த ஆர்டர் பிளாக் ஒன்று காட்டுங்க ப்ரோ, நீங்க மார்க் பண்ணது. 4 ஹவரோடைய ஆர்டர் பிளாக் எங்க இருக்கு? இதானே? ஆமா, அந்த டோஜி மாதிரி இருக்கு. ம். உடச்சிட்டானே இதை. இதுல இதுக்கு அடுத்த கேண்டில் வந்து இதுக்குள்ள க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த இந்த ரீஜனுக்குள்ள க்ளோஸ் ஆயிருக்குல்ல ப்ரோ, அப்போ அது ஆர்டர் பிளாக் வருமா அது? ஆர்டர் பிளாக் தானே இது? உள்ளதானே இருக்கான் பிரைஸ். இதுக்குள்ளதானே ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கான். அப்ப அதுல கீழே உடச்சு சார் கீழே உடைச்சிருக்கிறான். அப்போ இது இன்வெஸ்ட்மெண்டா எடுக்கணுமா சார்? இன்டியூஸ்மெண்ட் மேலே இருக்கு. இதான் இன்டியூஸ்மெண்ட். ஓகேங்களா? ம். இதுல இன்டியூஸ்மெண்ட் எங்க இருக்கு அப்படின்னா இதான் இன்டியூஸ்மெண்ட்.